குட்டி என்ன மாமா? இந்த போது ஸ்வீட் எடுத்துக்கப்பா. ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? சொல்றேன் சந்தோஷமா செய்திதான். ஏமா கேக்க எடுத்துக்குமா. குட்டி இந்த பண்ணி எடுத்துக்கப்பா. என்னங்க விசேஷம்? எனக்கு வேலையில வந்து ப்ரொமோஸ் பண்ணிக்காமப்பா. அது மட்டும் இல்ல, இந்த மாசம் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? சரி, வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒன்னாலதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. இது முழு காரணம் நீதான். டேய், என்னடா வச்சுட்டு இருக்க? கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது நீயே. அதுக்காக சம்பளத்தை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வேலை பார்த்து உனக்கு கொடுத்தா அவளை போய் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற. ஏமா இப்படியா பேசிக்கிட்டு இருக்கம்மா? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை இருக்கு, பிள்ளை பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவளே சமாளிச்சுட்டு என் காதுக்கே கொண்டு வராம இருக்கிறனாலதான் என்னால நிம்மதியா வேலை பார்த்து இந்த அளவுக்கு உயர முடிஞ்சதுமா. ஒரு ஆம்பளை வெளியில போய் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா வேலை வர்றாண்டா, அது முதல் காரணமே வீட்டுல இருக்க பொண்டாட்டிதாமா. ஏங்க விடுங்க, நீங்க வேற. சரி வாங்க போடா, போய் சாப்பிடுவோம். கையா காலா கழுவிட்டு. சரிம்மா.